ஆன் பண்ணு. ஸோ இது வந்து ஏரோப்ளைன் வித் எமர்ஜென்சி லேண்டிங் சிஸ்டம். இதில் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் மட்டும் தனியாக செப்பரேட் ஆகிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கியர் மோட்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். இதை ட்ரைவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா சிஸ்டமும் உள்ளே வைக்காமல் தனியாக செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கோம். 232 12 வோல்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒரு பவர் சப்ளை யூனிட். ஸோ இந்த 12 வோல்ட் ஏசியை இந்த 4 டயோடு இருக்கா ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் டிசியாக மாற்றும். அது மாற்றினாலும் பியூர் டிசி வராது, பல்சேட்டிங் டிசி தான் வரும். அதனால் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு அதை வந்து பியூர் டிசியாக நம்ம மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் 705 வோல்டேஜ் ரெகுலேட்டர். இது எதுக்கான இதில் இருக்க எல்லா டிவைஸ்க்கும் தேவையான 5 வோல்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக. ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் வித் ஒய்ஃபை மாடியூல், LCD டிஸ்பிளே, DHT11 டெம்பரேச்சர் சென்சார், மோட்டார் டிரைவர். இது வந்து எமர்ஜென்சி லேண்டிங். ஸோ இதில் 2 விதமான ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். வெப்பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் எவ்வளவு, ஹியூமிடிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். இதில் சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ப்ளஸ் சைரன், வாய்ஸ் ஒன்லி, சைரன் ஒன்லி அப்படிங்கிற 3 டிஃப்ரென்ஷியேஷன் சவுண்டை நாங்கள் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வாய்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 ஐட்டம் வச்சுருக்கேன். வாய்ஸ் சைரன், வாய்ஸ் ஒன்லி, சைரன் ஒன்லி. நமக்கு என்ன மோட் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெஸ்ட் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வரும். சைரன் வேணும்னா சைரன் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாய்ஸ் சைரன் வேணும்னாலும் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதில் டெம்பரேச்சரோட வேல்யூவையும் நான் வெப்பேஜ் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 36 டிகிரி இருக்குது. ஸோ த்ரெஷோல்ட் லெவல் 40 வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வேணும்னா நான் இங்கே சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 38 இங்கே மாற்றிட்டேன்னா இங்கேயும் 38ன்னு வரும். 42ன்னு சேஞ்ச் பண்ணால் இங்கேயும் 42 வரும். அதே மாதிரி மோட்டரோட டிலே ஸ்பீடையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அதை எவ்வளோ தூரம் வேகமாக சுற்றுதோ அதை பொறுத்து தான் அந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் எனக்கு கீழே டவுன் ஆகி வரும். ஸோ அதை நான் மாடிஃபை பண்ணேன் அப்படின்னா இங்கே டிலே டூங்கிறது மாறிக்கும். ஸோ எனக்கு 2 விதமாக இந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டை நாங்கள் வந்து ரிவோக் பண்ணி விடலாம். ஒன்று டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா, அல்லது எமர்ஜென்சி லேண்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா. இப்போ நான் எமர்ஜென்சி லேண்டிங் பட்டன் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி விட போகிறேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரியல் டைமில் உங்களுக்கு ஏர் பலூன் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் மட்டும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.